ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யம்மியான சீஸியான இட்டாலியன் பெஸ்டோ பாஸ்தா. நம்ம இதை மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம். மேபி இது க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போமான்னு தெரில. பட் இது நிஜமாகவே ரொம்ப எம்மியாக இருக்குது. ஒயிட் சாஸ் அளவுக்கு நம்மளுக்கு இது டேஸ்டியாக இருக்க சீஸியான க்ரீமியான பாஸ்தா தான் இந்த பெஸ்டோ பாஸ்தா. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு வெசலில் தண்ணி எடுத்து அதை கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதித்து வர டைமில் சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாஸ்தா போட்டு நம்ம ஒரு முக்கால்வாசி பார் பாயிலிங் பண்ண போகிறோம். நம்ம 1/2 kg பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். என்ன பாஸ்தா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பக்கம் பாயில் ஆக விட்டு நம்ம போயிடலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம்ஸ், கேப்சிகம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம், மஷ்ரூம்ஸ் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம், கார்ன் ஒரு 200 கிராம்ஸ், ஆலிவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெஸ்டோ சாஸ் செய்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பிஸ்தா, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, கொஞ்சம் மிளகு. இதை நம்ம நல்ல ஒரு பிளெண்டர் இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு கப் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நல்ல கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 80 to 90% குக்காக இருக்கும்போது நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக ஃபுல் குக்கும் ஆகாமல் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். கோல்ட் வாட்டர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 50 கிராம் வெங்காயம் போடலாம். அதை நல்லா நம்ம வதங்கி கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். மஷ்ரூம், கார்ன் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பன்னீர், கேப்சிகம் அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணி வைங்க. இப்போ நம்ம ஆலிவ்ஸ் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டொமேட்டோஸ் போட்டிருக்கோம். யூஸ்வலாக செரி டொமேட்டோஸ் அங்கே நம்ம போடுவாங்க இட்டாலி மற்ற கண்ட்ரீஸில். இங்கே நம்மளுக்கு செரி டொமேட்டோஸ் அவைலபிளாக இல்லாததுனால நம்ம நார்மல் டொமேட்டோ ஒரு 1/2 எடுத்து அதை ஜஸ்ட் குட்டி குட்டியாக க்யூப்ஸாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பெஸ்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். அதோட கொஞ்சம் நாங்கள் பாஸ்தா பாயில் பண்ணி வச்சுருந்தப்போ அதில் இருந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அந்த தண்ணியை இந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த பாஸ்தாவும் சாஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா சாஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம சீஸ் ஆட் பண்ணுறோம். இந்த சீஸை எய்தர் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம பாஸ்தா வாட்டர் பெஸ்டோ சாஸோட வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பெஸ்டோ பாஸ்தா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, பெஸ்டோ அப்படின்னா அரைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்டாலியில் பேசல் லீவ்ஸ், பைன் நட்ஸ், அப்புறம் கார்லிக் அண்டு சால்ட் இதெல்லாம் போட்டு ஆலிவ் ஆயில்ஸ் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பண்ணுற பாஸ்தா தான் இந்த பெஸ்டோ பாஸ்தா. இதை நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு அவைலபிளான பேசலுக்கான சப்ஸ்டியூட்ஸ் கொரியாண்டர் அண்ட் பைன் நட்ஸ்க்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் கேஷ்யூஸ் ஓர் பிஸ்தாஷியோஸ் நம்மளோட அவைலபிள் நட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இது ட்ரெடிஷ்னல் ஒத்தன்டிக் பெஸ்டோ பாஸ்தாவோட டேஸ்ட்டில் டிப்பிக்கலாக இருக்கும். எல்லோரும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.